ஓகே, நம்ம வந்து அந்த பிசி டெஸ்ட் 3ல வந்து ஜிஎஸ் கொஸ்டின் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கோம். அதில் 1 to 40 கொஸ்டின் வரைக்கும் ஒரு வீடியோ இருக்கும். அதனுடைய ரிமைனிங் வீடியோ தான் இந்த வீடியோ. சரிங்களா? இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிசி டெஸ்ட் 3ல ஜிஎஸ் 41வது கேள்வியிலிருந்து 110வது கேள்வி வரைக்கும் அந்த பொது அறிவு பகுதி எல்லாமே நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம். சரிங்களா? ஓகே. ஸோ இதில் 41 கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்ப்போமா? பிறகு கலிபோர்னியா பல்கலைக்கழக ஆய்மொழி பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹார்ட் ஆவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து சரிதான். சரிங்களா? இவர் தமிழ் மொழியானது கிரேக்க மொழியின் அளவிற்கு பழமையானது என்று கருதினார் அப்படிங்கிறது தப்பு. அவர் வந்து கிரேக்க மொழி கூட கம்பேர் பண்ணல. சரிங்களா? அப்போ வந்து 1 சரி 2 தவறுங்கிறது புரிஞ்சுக்கிங்க. அடுத்து பாருங்க, கண்ணைக்கு சிலை எடுப்பதற்காக இமயமலையிலிருந்து கற்களை கொண்டு வந்த அரசர் யாரா? சேரன் செங்குட்டுவன் தான். சேரன் செங்குட்டுவன் தான் இமயமலையிலிருந்து கல் எடுத்துட்டு வந்து கண்ணகி சிலையை செதுக்கி மதுரையில வந்து பத்தினி தெய்வ வழிபாடுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பெண் தெய்வ வழிபாடு, பத்தினி தெய்வ அந்த வழிபாடு வந்து கொண்டு வந்தாரு. சரிங்களா? ஓகே. சேரன் செங்குட்டுவன். சேரர் வந்து பாண்டியர் மற்றும் அவர்களை ஆதரித்த 11 வேளிர்களையும் கூட்டுப்படைகளாக தோற்கடித்தவர் யாருன்னா கரிகால பெருவளத்தான் தான். சரியா? கரிகால சோழன். இவருக்கு வந்து திருமாவளவன்னு இயற்பெயர் இருக்கு. இவர் ஒரு வாரில் வந்து கால் ஃபுல்லா கரியானதால வந்து பார்த்தா கருப்பானதால வந்து கரிகாலன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, முசிறிய இந்தியாவின் பேரங்காடி என்று குறிப்பிட்டவர் யாருன்னா பிலினி. சரிங்களா? பிலினி தான் அந்த வார்த்தை சொல்லிருக்காரு. இது வந்து ரிப்பீட்டடா வர கொஸ்டின். நெக்ஸ்ட் பாருங்க, இயற்கை வரலாறு ஹிஸ்டரி ஆஃப் நேச்சர் என்ற புத்தகத்தில் இருந்து யாருன்னா பிலினி தான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்தியாவின் எந்த கலைப்பள்ளி கிரேக்கர்கள் சிற்பக்கலைக்கு மிகவும் கடமைப்பட்டுள்ளது என்று கூறப்படுகிறது அப்படின்னா காந்தாரம். இந்த காந்தார கலை தான் கிரேக்க கலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பா என்ன இருக்கு, ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்குங்கிறத புரிஞ்சுக்குங்க. கனிஷ்கர் பதவி ஏற்ற ஆண்டு எவ்வாறு அழைக்கப்படுகிறதா? சகாப்தம்னு சொல்லுவாங்க. அதாவது AD 78. AD 78ஆம் ஆண்டு கனிஷ்கர் வந்து அரசராக பதவி ஏற்றுக்கொண்டார். அந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா சக வருடம் சொல்லி அதுல இருந்து நம்ம சக இயரா அப்படின்னு சொல்றோம். நம்மளுடைய நேஷனல் கேலண்டர் கூட சக கேலண்டர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. சரிங்களா? முதல் சமஸ்கிருத நாடகத்தின் ஆசிரியர் யாருன்னா அஸ்வகோஷர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் ஒரு ஃபேக்ட் தான். நெக்ஸ்ட் பாருங்க, கூற்றுகளை ஆராய்க. கனிஷ்கர் தலைநகர் புருஷபுரத்தை அற்புதமான கட்டங்களால் அழகுபடுத்தினார். சரி, இந்த புருஷபுரம் இவருடைய காலத்தில் காந்தார கலைப்பள்ளி செழித்துவங்கியது அப்படிங்கிறது இதுவும் சரிதான். அப்ப கூற்று 1 மற்றும் 2 ரெண்டுமே சரிங்கிறத புரிஞ்சுக்குங்க. மதுபான் செப்பு பட்டயம், சோனாபட் செப்பு பட்டயம் போன்றவை எந்த பேரரசுக்கு உரியதுன்னு கேட்டாலும் குப்த பேரரசு, குப்தா டைனஸ்டிக்கு. வெச்சாவியை என்ற வாசகம் யார் வெளியிட்ட தங்க நாணயத்தில் பொறிக்கப்பட்டுள்ளதுன்னா முதலாம் சந்திரகுப்தர். சரிங்களா? அப்புறம் கவிராஜா என்ற பட்டப்பெயரை கொண்டவர் யாருன்னா சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர் சந்திரகுப்தர்லாம் வித்தியாசத்தை கொஞ்சம் பாத்துக்குங்க. ஓகேங்களா? அதே மாதிரி குதிப்பினாருக்கு அருகே உள்ள இரும்புத்தூண் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா விக்ரமாதித்யன். அப்புறம் பிதாரி தூண் கல்வெட்டு இவரது போர்களை பற்றி கூறுகிறது அப்படின்னா சமுத்திரகுப்தர். சரிங்களா? சமுத்திரகுப்தருடைய போர்களை பற்றி சொல்லுதுங்கிறது புரிஞ்சுக்கலாம். முதலாம் மகேந்திரவர்மனை சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்துக்கு மாற்றியவர் யாருன்னா திருநாவுக்கரசர். காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில் கட்டியவர் யாருன்னா 2ஆம் நரசிம்மவர்மன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. எல்லாம் ஃபேக்ட் ஓரியன்டா தானே தான். மாமல்லபுரம் எந்த ஆண்டு யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய நம்ம வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்ஸ் அப்படின்னு சொல்றது 1984. 1984 தான் மாமல்லபுரம் மகாபலிபுரம். பல்லவர் கட்டடக்கலையின் வகைகளில் இது தவறானதுன்னா சிம்ம விஷ்ணு பாணிங்கிறத புரிஞ்சுக்குங்க. பல்லவர் காலத்தில் இயற்றப்பட்ட சமய இலக்கியங்கள் வந்து தேவாரம், 4 திவ்ய பிரபந்தம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குரில், தைவான், சிங்கப்பூர், போர்னியா போன்றவை ஆசியாவின் மிக முக்கிய தீவுகளாகும். சரிதான். பிலிப்பைன்ஸ், ஜப்பான், இந்தோனேசியா ஆகியவை ஆசியாவின் மிகப்பெரிய தீவு கூட்டம் அப்படிங்கிறது இதுவும் சரிதான். அப்ப கூற்று 1 மற்றும் 2 சரிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. தெற்காசியாவில் பாயும் வற்றாத ஜீவ நதிகள் வந்து தவறானது வந்து பார்த்தீங்கன்னா சிந்து, கங்கை, ஐராவதி இது எல்லாமே. லேனாங்கிறது மட்டும்தான் தப்புங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஆறு மற்றும் பிறப்பிடம்னு பார்க்கும்பொழுது பொறுத்துக. யாங்சி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா திபெத் பீடபூமியில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. யாங்சி. சிந்துங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இமயமலை. ஐராவதிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வடக்கு மியான்மர். ஓப் அப்படிங்கிறது அல்டாய் மலை. 4, 2, 3, 1 தான் சரியான விடை.
பேரிச்சம்பழங்களை உலகிலேயே அதிகமாக உற்பத்தி செய்யும் நாடு வந்து ஈரான். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, முதலில் நில வரைபடத்தில் அச்சக்கூடுகள் தீர்க்கக்கூடுகளை வரைந்தவர் யாரா? டாலமி. ஜாகிரபியா என்ற புத்தகத்தை எழுதினவர், இதை புவியியல் என்ற புத்தகத்தை எழுதினவர் யாரா? டாலமி தான். அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, வர அரைக்கோளம் ஆர்டிக் வட்டம் முதல் வட துருவம் வரையிலும், தென் அரைக்கோளம் அண்டார்டிக் முதல் தென் துருவம் வரை உள்ள பகுதிகள் நிலவும் காலநிலை வந்து பாத்தீங்கன்னா குளிர் மண்டலம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. 0 டிகிரி தீர்க்கக்கோடு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா முதன்மை தீர்க்கக்கோடு என்று அழைக்கப்படுகிறது. கிரீன்விச் தீர்க்க நேரத்தை அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் நடத்த பன்னாட்டு கருத்தரங்கம் எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா 1884. எரிமலை வெடிப்புகள் மற்றும் கடலடி நிலச்சரிவுகளில் ஏற்படுவது வந்து பார்த்தீங்கன்னா சுனாமிங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இந்தியாவில் சுனாமி முன்னறிப்பு மையம் எப்போது அமைக்கப்பட்டதுன்னா 2007. இந்தியாவில் சுனாமி முன்னறிப்பு மையம் எங்க அமைக்கப்பட்டது அப்படின்னா ஹைதராபாத். ஃபேக்ட் தான். உலகிலேயே முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு வந்து நியூசிலாந்து. இந்தியாவில் வந்து 1921 மெட்ராஸ் பிரசிடென்சி தான் ஃபர்ஸ்ட் உமன்ஸ் ஓட்டிங் கொடுத்தாங்க. எல்லா மக்களுமே இப்ப ஜெனரல் எலெக்ஷன் எப்ப போட்டாங்கன்னா 1951 52 ஜெனரல் எலெக்ஷன் பெண்கள் வந்து ஓட்டு போட்டாங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஆனா மெட்ராஸ்ல 1921 முதல்ல கொடுத்துட்டாங்க பிரிட்டிஷ் பீரியட்ல. அமெரிக்க ஐக்கிய நாடுகள் எப்பொழுதும் பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கப்பட்டதுன்னா 1920 அமெரிக்காவில். பழமையான அரசியலமைப்பு தற்போது நடைமுறையில் உள்ள நாடு வந்து சான் மரினோஸ். அரசியல் தத்துவத்தின் அடித்தளமாக உருவான நாடு வந்து கிரேக்கம் தான். சரிங்களா? பொலிட்டிக்கல் சம்பந்தமான ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர்லாம் வந்து கிரேக் நாட்டில் தான் உருவாச்சுங்கிறத புரிஞ்சுக்கங்க. தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி வந்து வாலாஜாப்பேட்டை. பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1992 நமக்கு நல்லாவே தெரியும். 11th 12th இதெல்லாமே வந்து கிராமப்பாலிகா நகர்பாலிகா இதெல்லாம் படிச்சிருப்போம். அட்டவணை. தமிழகத்தின் தேர்தல் ஆணையம் சென்னையில் எங்க உள்ளதுன்னா கோயம்பேடுன்னு போட்டிருக்காங்க எக்ஸாக்டா. ஓகே. பேரூராட்சி நிர்வாக அலுவலர் வந்து பாத்தீங்கன்னா செயல் அலுவலர், எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர், இஓ. ஊராட்சி ஒன்றியத்தின் நிர்வாக அலுவலர் யார் அப்படின்னா வட்டார வளர்ச்சி அலுவலர். விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் பெயர் என்ன அப்படின்னா கம்பராமாயணம், கம்பர். நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கரியும் திறவும் கொடுத்தனர் என்று கூறு நூல் வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்ற்று படைங்கிறத புரிஞ்சுக்கலாம். இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களின் நீல் சரடு என்று கூறியவர் யாருன்னா அம்சப்பிரியா. பலர் புகு வாயில் அடைப்ப கடவு நீர் வருவீர் உளிரோ என்ற கூறும் நூல் வந்து பார்த்தீங்கன்னா குறுந்தொகை. மருந்தே ஆயினும் விருந்தொடு உண் என்று கூறும் நூல் வந்து ஔவையார் பாடி உள்ளார். அப்படிங்கிறது எந்த பாடல்னா ஒன்றை வேந்தர்ல தான் பாடிருக்காரு. சரிங்களா? அதே மாதிரி கீழ்கண்டவற்றுள் முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் யாருன்னா அதிவீதராம பாண்டியர். வெற்றி வேர்க்கை எனப்படும் நருந்தொகை சிறந்த அறக்கருத்துக்களை கூறும் நூல். இந்நூலின் ஆசிரியர் யாருன்னா அதிவீதராம பாண்டியர். சரிங்களா? சீவளமாறன் என்ற பட்டப்பெயருடைய மன்னன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிவீரராம பாண்டியன். நயனடதம், கூர்ம புராணம், லிங்க புராணம், வாயு சங்கமிக்கு திருவருவை, அந்தாதி முதலிய நூல்களின் ஆசிரியர் யாருன்னா அதிவீரராம பாண்டியர். கூற்றுகள் சரியானது வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுப்படுத்துவது கூத்தன். வள்ளலை நாடி எதிர்வரும் கூத்தன் அழைத்து யாம் இவ்விடத்தே சென்று இன்னவெல்லாம் பெற்று வருகின்றோம், நீயும் அந்த வள்ளலிடம் சென்று வளம் பெற்று வாழ்வாயாக என்று கூறுதல் ஆற்றுப்படை. நன்னன் என்னும் குறுநில மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்டு ரணிய முட்டத்தை பெருங்குன்று பெருங்கோசியினர் படையது மலைப்படுகிறான். இது வந்து கூற்று 1 மற்றும் 2 சரி. மலைப்படுகடா நூல்கள் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 10 பாட்டுங்கிறது புரிஞ்சுக்கலாம். மலைப்படுகடாத்துக்கு இன்னொரு பேர் கூத்தராற்றுப்படை. விடுபட்டதை நிரப்புக. ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழ்வினை இன்மை பழி அப்படிங்கிறது ஆன்சர். விடுபட்ட நிரப்புக. இங்க பாருங்க, கெடுப்பதும்
தூய்ப்பதுவும் இல்லார் கடுக்கிய கோடி உண்டாயின் இல் அப்படிங்கறது அதுக்கு சரியான விடை. தமிழ். நச்சு படாதவன் செல்வம் நடுவூருள் அப்படிங்கிறது நச்சு மரம் பழுத்தற்று. நச்சு படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று என்ற குறளில் பயின்று வரும் அணி எதுனா ஓமை அணி. அதே மாதிரி கீழ்கண்டவற்றில் சரியானது எதுன்னு கேட்டீங்கன்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடியும் கூட்டுநிலை பெயரெச்சங்களை இக்காலத்தில் பெருமளவில் பயன்படுத்துகின்றோம். வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல முதலான பெயரெச்சங்களை செய்ய என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சத்துடன் சேர்ப்பதன் மூலம் கூட்டுநிலை பெயரெச்சங்களை உருவாகின்றன. கேட்க வேண்டிய பாடல், சொல்லத்தக்க செய்தி அப்படிங்கிறதெல்லாம். தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். அவையானவை எழுவாய் தொடர், விழித்தொடர், வினைமுற்று தொடர், பெயரச்ச தொடர், வினையேச்ச தொடர், வேற்றுமை தொடர், இடைநிலை தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர். இது எல்லாமே இது ரெண்டுமே சரிதான். ஓகேங்களா? இறங்கினார் முகமது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வினைமுற்று தொடர். அவர் பாடகருங்கிறது எழுவாய் தொடர். பாடுவதும் கேட்பதும் இம்மும் வரதால எண்ணுமை. கேட்ட பாடல்கள் வரதால பெயரச்ச தொடர். அப்ப இது எல்லாமே சரிதான் இல்ல. சரிங்களா? இல்லறம் புரிவது விருந்தோம்பல் செய்யும் பொருட்டே என்கிறார். முகம் வேறுபடாமல் முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டியது என்பதை மோப்பக்குளையும் அனிச்சம் என்று எடுத்துரைக்கிறார். இந்த கூற்று யாரை பற்றியதுன்னா திருவள்ளுவர். வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராங்கன்னா இன்முகத்தோட ஒரு சொம்பு தண்ணி கொண்டு கொடுத்து வாங்க இருந்து சாப்பிட்டு போங்கன்னு சொல்லணும். சரிங்களா? அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு. அததான் மோப்பக்குளையும் அனிச்சம்னு சொல்றாங்க. ஆனா இப்பெல்லாம் நம்மளை பார்த்தவனே கதை சாத்திக்குவாங்க. சரிங்களா? சோ அந்த மாதிரி சொல்றேன் நான். ஸோ அப்போ அந்த காலத்துல நம்ம தமிழர்களுடைய பண்பாடு என்ன? விருந்தோம்பல். எல்லாருக்கிட்டுமே இருக்கிறத ஷேர் பண்ணி சாப்பிட்றது, சொந்தக்காரங்கள்ட்ட கொஞ்சம் எல்லாத்திட்டையும் ஒரு நல்ல விதமா பழகுறதுங்கிறது அப்பெல்லாம் அது ஒரு ஹேபிட்டா இருந்துச்சு. இப்பெல்லாம் தனி குடித்தனம் அப்படின்னு போறது பிளஸ் பாத்தீங்கன்னா எல்லா பழக்க வழக்கமும் ஃபுல்லா மாறி போச்சுன்னு சொல்ல வரேன் நான். அடுத்து பாருங்க, தொல்லூர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா சிலப்பதிகாரம். கல்வியும் செல்வம் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செல்வதாக குறிப்பிட்டுள்ளார் அப்படிங்கிறது கம்பர். மேற்கு மத்திய ரயில்வேயின் தலைமையகம் பாத்தீங்கன்னா ஜபல்பூர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. இது எல்லாமே ஃபேக்ட் தான், ஸ்ட்ராட்டஜிக்கு. சரிங்களா? எந்த ரயில்வே மண்டலம் வேளாண்மை குதிரை என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா தென்கிழக்கு மத்திய ரயில்வே மண்டலம் தான். சரிங்களா? சென்னை தமிழ்நாட்டை தலைமையிடமாக கொண்ட இந்த ரயில்வே மண்டலம் சதன் ரயில்வே தான். சரியா? தெற்கு ரயில்வே. இந்தியாவில் புதுச்சேரியுடன் இணைக்கப்பட்ட ஒருவே ரயில்வே மண்டலம் தெற்கு ரயில்வே மண்டலம் தான். இந்தியாவையும் புதுச்சேரியில். வடகிழக்கு ரயில்வே தலைமையகம் பார்த்தீங்கன்னா கோரக்பூர். அதாவது கோரக்பூர் கராக்பூர் 2 இருக்குது. கொஞ்சம் ஆப்ஷன்ல 2மே வரும், கொஞ்சம் பாத்துக்குங்க. இந்தியாவின் முதல் பறவைகள் சரணாலயம் எங்க இருக்குதுன்னா வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயங்கிறது புரிஞ்சுக்குங்க. நல்சரோவர் பறவைகள் சரணாலயம் எந்த மாநிலத்தில் உள்ளதுன்னா குஜராத்ல இருக்கு. டாக்டர் சலீம் அலி பறவைகள் ஆணையம், அதாவது பறவை மனிதர் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யாரும் டாக்டர் சலீம் அலி. அவருடைய பறவைகள் சரணாலயம் எங்க இருக்குது அப்படின்னா கோவாவில் இருக்கு. மகடி பறவைகள் சரணாலயம் எந்த மாநிலத்தில் உள்ளதுன்னா கர்நாடகா. இதெல்லாம் ஃபேக்ட் தான். சரிங்களா? வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் எங்க இருக்குதுன்னா 1936 அந்த ஆண்டுல உருவாக்கப்பட்டது. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னா 1936 புரிஞ்சுக்குங்க. ஸோ இதோட டெஸ்ட் 3யோட GS கொஸ்டின் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. நன்றி.